இன்றைக்கி முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் நம்ம மெலிஸ் யூடியூப் சேனலில். இப்போ உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயை அடுப்பு சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகை போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சதும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த உளுத்தம் பருப்பை அதில் கொட்டுறோம். பருப்பு நல்ல கலர் மாறினதும் ஒரு பிஞ்சு பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்ட பிறகு ஏன்னா வெங்காயம் போட மாட்டோம், வெங்காயம் போட்டோன்னா அது ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும், அதனால் வெங்காயம் போடுறதில்ல. காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டால் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், பூண்டை போடணும். பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கிண்டல் கிண்டா போதும், ஆனால் ரொம்ப போட்டு வதக்கினா ஒரு மாதிரி இனிப்பு சுவை வந்துடும். அதனால் நம்ம ஒரு கிண்டல் கிண்டணும். இப்போ முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டுருக்கேன். அதை இதில் போடணும். போட்டு நல்லா கொஞ்சம் மேலேயும் நல்லா பரப்பி விடணும். இப்போ நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கன்னா. ரொம்ப போட்டு கிண்டுனா தான் நம்மளுக்கு கலர் மாறிடும். லேசாக அப்படி பரப்பி தான் எடுக்கணும். கடைசியில் தான் நம்ம உப்பையும் தேங்காயும் போட்டு ஸ்டவ் அணைச்சிக்கணும். ஏன்னா உப்பும் தேங்காயும் போட்டு நீங்கள் கிண்டுனீங்கன்னா கசப்பு தண்ணி வந்துடும். லேசாக அப்படி கிண்டணும். இப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் மாறாது. நல்லா சிம்மிலே வச்சுட்டு அப்படியே லேசாக 2 பரப்பு தான் பரப்பணும். பூண்டும் ரொம்ப கருகக்கூடாது. ரொம்ப கருகிட்டுனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அஞ்சு நிமிஷம் வேலை தான் இது. இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா முடியும் நல்லா கருகருன்னு வளரும். அயன் சத்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீக்காக இருக்கவங்களாம் வாரத்துக்கு ஒரு 2 தடவை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதில் நான் உப்பும் தேங்காயும் போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை அணைச்சிட்டேன். இனிமேல் நம்ம 2 கிண்டி இறக்கிற வேண்டியதான். முருங்கைக்கீரை பூவும் முருங்கைக்கீரை இலையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ரொம்ப போட்டு கிண்டினீங்கன்னா கசப்பு தன்மை கொடுக்கும், சாப்பிட இஷ்டம் இருக்காது. நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த பூண்டுடைய ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ லேசாக நான் கிண்டினால பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் இஷ்டமாக இருக்கும். நம்ம சாப்பாடு போட்டு கூட இதில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன சேனலுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தேங்க்யூ.